ஹாய் கிளைகோலிக் ஆசிட் 6% க்ரீம். இது வந்து இந்த க்ரீம் நேம் வந்து GA6 30 கிராம் வந்து ₹180 வரும். இது வந்து ஒரு ஃபார்மசி ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நெக்கை சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்குது, வாயை சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்குது, அண்ட் ஆல்சோ அன்இவன் ஸ்கின் டோன், டார்க் ஸ்பாட் இருக்குது, சன்டான் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம வீக்லி 2 அல்லது 3 தடவை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து GA12 அவைலபிளாக இருக்கும். பட் 12 வந்து நமக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. அது ஓவர் எக்ஸ்போலியேட் ஆகி நமக்கு வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி கிரியேட் பண்ணும். GA6 வந்து மோர் தென் இனஃப். இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பாடி டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த எல்போ டார்க்னஸ்ஸு, அதுக்கு முன்னாடி நமக்கு பிக்மெண்டேஷனில் ஒரு சிலருக்கு வந்து எல்போக்கு முன்னாடி கூட வரும். அது வந்து எதனாலன்னா PCOD அல்லது தைராய்டு அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுனாலும் வரும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் நம்ம அவுட்டர் ஸ்கின்ல போடுறதெல்லாம் வந்து ஒரு 50% மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ரிமைனிங் 50% வந்து நம்ம இன்டேக் எடுக்கிறது, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணால் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக நமக்கு க்யூர் ஆகும். இது யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சஜஷனாக மட்டும் வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாம். இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ், டார்க் ஸ்பாட் இஷ்யூஸ் இருக்குன்னா இது வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கண்டிப்பாக மேண்டேட்டரியாக ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இன்றைக்கி நைட் யூஸ் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் டே வந்து வெயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் போகணும். சன்ஸ்க்ரீன் போடாமல் போனால் நமக்கு ஸ்கின்னில் வந்து ரெட்னஸ், இச்சிங் அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே வெயிலுக்கு போகும்போது வெளியேன்னு பொதுவாக போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு போங்க.